ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் ஆக்டிவிட்டி பேஜில் ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டுடே அப்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியமானது. நான் இந்த வீடியோ எதுக்காக போட ஆரம்பிச்சேனோ கண்டினியூவா, ஸோ அதுக்கான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கான ஆன்சர் வந்து இன்னைக்கு இப்போ உள்ள மதியம் 1 மணிக்கு அப்டேஷன் ஆகிற ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா நம்மளுடைய சேனல் வந்து இருக்க போகுது. இது என்ன உங்க சேனல் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, எனக்கு என்னுடைய சேனல் பெரிய விஷயம்தான். ஸோ எனக்கு இது வந்து ஒரு இது வேர்ல்டுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இது என்ன உங்களுக்கு மானிட்டேஷன் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இல்லை, சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டா தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில யூடியூப்ன்றது இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதுவும் வந்துட்டு 1 வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கின மானிட்டேஷன் ஒரு சில நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 or 4 டேஸ்ல கட் ஆகுது அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது சேனல் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் மைண்ட்ல உள்ள அந்த டிப்ரெஷன் வந்து எப்படி இருக்குன்றது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஸோ நான் அதனாலதான் இதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து என்ன மாதிரி ஸ்டேஜ்ல உள்ளவங்க வந்து இது மூலமா ஒரு தகவலை கேதர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா தான் இருக்கும். ஆனா சாதாரணமா பாக்குறவங்களுக்கு இது என்ன உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கு, இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடல. உபயோகப்படுறவங்களுக்கு ஒரு 4 பேருக்கா இருந்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இன்னைக்கு அப்டேஷன்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்தி நான் போட்ட வீடியோல 10 hours மட்டும்தான் டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 30 hours டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா வெறும் 30 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. அதுல இருந்து எவ்வளவு வந்து மைனஸ் ஆகும், இன்னைக்கு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சேனல் வந்து மானிட்டேஷன் கட் ஆகுதா இல்ல அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை வந்து இன்னைக்கு மதியம் நான் வந்து 1 மணிக்கு மேல நான் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்குள்ள வீடியோல நான் அதை அப்டேஷன் பண்ணுவேன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்கா, யூடியூப்ல பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொல்றேன். இன்னது நீங்க 1 வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி ஈஸின்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து நான் 1 வருஷம் லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டது. இப்ப அடுத்தது நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சாலும் என்னால ஈஸியா ஒரு 1 or 2 monthல என்னால மானிட்டேஷன் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல சொல்றேன். அந்த லேர்ன் பண்ண விஷயத்த நம்ம அடுத்த சேனல்ல நம்ம கொண்டு வரக்குள்ள கண்டிப்பா அடுத்த சேனல் நான் ஆரம்பிக்கலையா அதெல்லாம் தெரியாது. புதுசா இப்ப நியூவா இப்ப இன்னைக்கு சேனல் ஆரம்பிக்கணும் இல்ல நாளைக்கு ஆரம்பிக்கணும் இல்ல ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த தகவலை நான் சொல்றேன். 1 or 2 monthல கண்டிப்பா நம்மளால மானிட்டேஷன் வாங்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டென்ட் நீங்க சேம் கண்டென்ட்டா எடுத்து ஒரே மாதிரி வீடியோவை ஒன்னு ஷார்ட்ஸா போடுங்க, இல்லைன்னா கண்டென்ட் வீடியோவா போடுங்க. ஏதாவது ஒண்ணு மட்டும் போடுங்க. கண்டிப்பா போட்டீங்கன்னாக்கா உங்களால 1 or 2 monthல மானிட்டேஷன் வாங்க முடியும். நான் பண்ண தவறுகள் வந்து கண்டென்ட் வந்து மாத்தி மாத்தி பண்ணதுனால வந்த தவறுகள் தான் 1 year நீடிச்சுது. அதுவும் இல்லாம இடையில 8 month நான் வந்து சேனல் வந்து ஆக்டிவிட்டி எனக்கு இல்லை. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் 2 monthல உங்களால கண்டிப்பா வாங்க முடியும். இதை வந்து நான் வந்து ரொம்ப உறுதியா சொல்றேன், கான்பிடென்டா சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. புதுசா சேனல் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தான் இந்த தகவலை சொல்றாங்க, சேம் கண்டென்ட்டா சேம் டைம்ல போடுங்க, ரெகுலரா போடுங்க வீடியோ, எல்லாருமே தான் சொல்றாங்க. அது என்னதான் நம்ம ரெகுலராகவே போட்டாலும் சில பேருக்கு வந்து அந்த வியூஸ் வரல, எனக்கு அது வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறத நான் இப்ப சுட்டி காட்ட போறேன். நானும் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து காமெடி கண்டென்ட் தான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதுல என்னோட தவறுகள் என்ன அப்படின்றத நானே வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சேம் கண்டென்ட்டே எடுத்தாலும் இடையில ஒரு வீடியோ ஏதாவது ஒண்ணு மாத்தி நீங்க போட்டிருப்பீங்க. அதை நீங்க செக் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க போடக்குள்ளதான் அந்த இடத்துல மிஸ்டேக் வருது. ஏன்னா என்னோட வீடியோல நான் சேம் கண்டென்ட்டே போட்டாலும் இடையில எதுனாச்சும் ஒரு மாற்று வீடியோ, அதாவது மாற்று வீடியோனாக்கா இப்ப நான் காமெடி வீடியோவே போட்டுட்டு இருக்கேன்னா திடீர்னு இடையில வந்து ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். இல்லைனாக்கா இடையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேச்சுரல் சீன்ல எதனாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், இல்ல கோயில்ல எதனாச்சும் ஒரு சீன் எடுத்து போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாத்தி ஒரு கண்டென்ட் நடுவுல சொருகுக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, நம்மளுடைய அந்த ரிவைவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்ப ஒரே மாதிரியா இப்ப நம்ம காமெடி பிடிச்சி நம்மள லைக் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய சேனலை. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேற ஒண்ணு வந்தோன்னா இது என்னப்பா இது இப்போ அவங்களுக்கு தேவைப்படாத விஷயம் அது. ஏன்னா காமெடி பிடிச்சி உள்ள வராங்க, இல்லைன்னா ஒருத்தவங்களுடைய சேனல்ல டான்ஸ் பிடிச்சி உள்ள வராங்க.
ஸோ அவங்க டான்ஸ் மட்டும் பார்க்கணுன்ற எண்ணோட்டத்துல உள்ள வர்றாங்க. அங்க வந்து மாத்தி வேற ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல இருக்கிறப்ப அவங்க என்னன்னா வீடியோவை ஸ்கிப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அன்ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து நிறைய பேர் நம்மளே அறியாம நம்ம அந்த சேனல்ல பண்றோம். ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம். நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு மானிட்டேஷன் கிடைக்காம டவுன் ஆகிறதுக்கு, வியூஸ் வராம போகிறதுக்கு, அன்சப்ஸ்கிரைப் ஆகி சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப ஏறாததுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்மள அறியாம அந்த ஒரு சில வீடியோக்கள் இடையில நம்ம வந்து மாற்று கண்டென்ட்டா நம்ம போடுறதுதான் ரீசன். அது கண்டென்ட் வீடியோவா இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸ் வீடியோவா இருந்தாலும் சரி, லைவா இருந்தாலும் சரி. இப்ப லைவ்ல வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம கோயில்ல எடுக்கிறோம், சில நேரங்கள்ல வந்தாக்கா பஸ்ல போறப்ப எடுக்கிறோம், சில நேரம் பார்த்தா வீட்டுல உட்காந்து எடுக்கிறோம். ஸோ எப்படி இதெல்லாம் வந்து மாற்று கண்டென்ட் சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இப்ப வீட்டுல எடுக்கிறீங்கன்னா வீட்லயே எடுங்க, கோயில்ல எடுக்கிறீங்கன்னா கோயிலே எடுங்க. அந்த மாதிரி சேம் கண்டென்ட்டா போட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு எது எடுக்கிறீங்களோ, கண்டென்ட் வீடியோ போட்டீங்கன்னாக்கா லைவ் போடக்கூடாது, லைவ் போட்டீங்கன்னாக்கா கண்டென்ட் வீடியோ போடக்கூடாது. ஸோ எதனாச்சும் ஒன்னு எடுத்துக்கோங்க. ஒன்னு மட்டும் எடுத்து ஒரே ரூட்ல நீங்க கரெக்டா 1 or 2 month கண்டினியூவா சேம் டைம்ல சேம் வீடியோ போடுங்க. உங்களுடைய சேனல் 2 monthல மானிட்டேஷன் கிடைக்கிறது உறுதி உறுதி உறுதி. ஆல் த பெஸ்ட். ஓகேவா? தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுடைய ஆக்டிவிட்டி. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கறதுக்கு லைக் போட்டு போங்க. தேங்க்ஸ் ஸோ மச். பாய்.